CapCut ஆப்பில் பேசிக்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு மட்டும்தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நியூ ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க, ஒரு வீடியோ சூஸ் பண்ணிக்கோங்க. ஈஸியாக நீங்களே எடிட் பண்ணுற அளவுக்கு நான் உங்களுக்கு பொறுமையாக கிளாரிஃபிகேஷனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீ வரப்போகிற வீடியோஸ் எல்லாமே இந்த வீடியோ பேசிக்ஸ் மட்டும் சொல்லித்தரேன். சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எடிட், அப்புறம் வந்து ஆடியோ, டெக்ஸ்ட், ஓவர்லே, எஃபெக்ட்ஸ், ஆஸ்பெக்ட் ரேஷியோ. அப்படியே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஃபில்டர்ஸ், அட்ஜஸ்ட், ஸ்டிக்கர்ஸ், பேக்ரவுண்ட், இது மட்டும்தான் இந்த காலமில் இருக்குது. லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் ஆன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபைலேயே வரும் வீடியோ சவுண்ட் ஆன், வீடியோ சவுண்ட் ஆஃப்னு. ஆட் ஆடியோன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிங்கன்னா கீழே இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் காட்டும். சவுண்ட்ஸ், காப்பிரைட், சவுண்ட் எஃபெக்ட்ஸ், எக்ஸ்ட்ராக்ட், ரெக்கார்ட். இதில் சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா சவுண்ட் எஃபெக்ட்ஸ்னு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கிறது எல்லா சவுண்ட் எஃபெக்ட்ஸு, சவுண்ட்ஸு, சாங்ஸு, CapCutல இருக்கிறது எல்லாமே வந்துடும். பட் இதில் சிலது வந்து காப்பிரைட் கொடுத்தாலும் கொடுக்கலாம், சொல்ல முடியாது. சவுண்ட்ஸ் போய்க்குங்க. சவுண்ட்ஸ் போயிட்டிங்கன்னா இதுலேயும் உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் செகண்ட் ஆப்ஷன் டிவைஸ்ன்னு இருக்குது. டிவைஸ்ன்னு போனீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற எல்லா சாங்ஸு, ஆடியோஸு, அது நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பிக் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட்ன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வீடியோ ஏதாவது செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவில் இருக்கிற ஆடியோ மட்டும் உங்களுக்கு தனியாக பிரிஞ்சு வந்துடும். அடுத்து வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ரெக்கார்டு கிளிக் பண்ணுங்கள். சென்டரில் அந்த ப்ளூ டாட்டை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா 3, 2, 1 முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து வாய்ஸே பேச ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகும். டிக் மார்க் கொடுத்தீங்கன்னா ரெக்கார்ட் சேவ் ஆயிரும். அடுத்து எடிட் ஆப்ஷன். இதை நான் ஃபஸ்ட்டு சொல்லவே இல்லை, ஏன்னா இதில் தான் நிறையா இருக்குது. ஸோ இப்போ வந்து எடிட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸ்ப்ளிட்டு, ஸ்பீடு, அனிமேஷன், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன் உங்களுக்கு ஒவ்வொன்றா அப்படியே ஸ்வைப் பண்ணி காட்டுறேன், நீங்களே பாருங்கள். அடுத்து டெக்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஆட் டெக்ஸ்ட்டு, ஸ்டிக்கர்ஸ், ஆட்டோ கேப்ஷன்ஸ், டெம்ப்ளேட்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து ஆட் டெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். ஆட் டெக்ஸ்ட்டில் வந்து ஃபாண்ட்டு, ஸ்டைல், எஃபெக்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கும். நான் இப்போ என் பேரை வந்து டைப் பண்ணிட்டேன், கிறிஸ்டின் டைப் பண்ணியிருக்கேன். ட்ரெண்டிங்காக இருக்கிறது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்துடும். ஃபாண்ட்டு, ஸ்டைல், அனிமேஷன்ஸ், பபிள் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அது கீழே ட்ரெண்டிங், பேசிக், லூமினஸ் இந்த மாதிரியெல்லாம் ஆப்ஷன்ஸ் காட்டுது. உங்களுக்கு உங்கள் நேம் வந்து வீடியோவில் விசிபிள் கம்மியாக தெரியணும் அப்படின்னா அங்கே ஒப்பேசிட்டின்னு இருக்கும், அதில் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு கம்மியாக தெரியும். ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்களே ஒவ்வொன்றா வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். அனிமேஷன்ஸ் போனீங்கன்னா அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து இது வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது. இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். அதில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கிற டெக்ஸ்ட் டு ஸ்பீச்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டைப் பண்ணி வச்சுருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து ஒரு கிட் பேசுகிற மாதிரி, ஒரு கேர்ள் பேசுகிற மாதிரி, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பான். கார்ட்டூன், அனிமி எல்லாமே பேசுகிற மாதிரி ஒவ்வொரு வாய்ஸ் கொடுத்துருப்பான். அதெல்லாம் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து ஓவர்லே ஆப்ஷன். ஏதாவது வீடியோ மேலே இன்னொரு வீடியோ வந்து ஆட் பண்ணுவாங்க. அடுத்து வந்து எஃபெக்ட்ஸ் பார்க்க போகிறோம். எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ எஃபெக்ட்ஸ். வீடியோ எஃபெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக இருக்கிறது வந்து முன்னாடி வரும். ஷேக் எஃபெக்ட்ஸ்லேருந்து பிளர் எஃபெக்ட்ஸு, லைட்னிங் எல்லாமே இருக்கும். இதை வந்து குறிப்பிட்ட சில இடத்துல மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா வீடியோவை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வீடியோ ஃபுல்லாகவே நீங்கள் வந்து இந்த எஃபெக்ட்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.